இந்த சின்ன பையனுக்கு தலையில முடியே வராதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. அதனால அவன் என்ன பண்றான்னா கொஞ்சம் சாக்லேட் எடுத்து கலக்கி அவனுடைய தலையில தடவி பார்க்கறான். பார்த்தா அது அவனுடைய ஃபேஸ்ல எல்லாம் வந்து ஒழுகுது. அதனால அவன் துணி எடுத்து அவனுடைய ஃபேஸ்ல பட்டதை மட்டும் அப்படியே தொடச்சிக்கிறான். சரி இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் பீனட் பட்டரை கலந்து அதை அப்படியே கெட்டியா மாத்தி தலை ஃபுல்லா எடுத்து தடவிக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நல்லா குளிச்சுட்டு அவனுடைய தலையை பார்த்தா அவனுக்கு ஏதோ வித்தியாசமா தோணுது. உடனே அவனுடைய தம்பியை ஓடி போய் மேக்னிஃபையிங் கிளாஸ் எடுத்துட்டு வந்து அவனுடைய தலையை பார்க்கறான். பார்த்தா அவனுடைய தலையில லைட்டா முடி வளர்றதுக்கான அறிகுறி தெரியுது. அதனால அவன் உடனே ஓடி போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரான். அவங்க அப்பா மாடி மேல இருந்து கீழே இறங்கி வர்றதுக்குள்ள பார்த்தா அந்த பையனுடைய தலையில ட்ரிம் பண்ண மாதிரி முடி வளர்ந்துடுது. அதை பார்த்தா அவங்க அப்பா முடியே வளராத தன்னுடைய பையனுடைய தலையில முடி வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்களாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய முடி பயங்கர வேகமா வளருது. அதுக்கப்புறம் அவன் கிளம்பி ஸ்கூலுக்கு போறான். இப்ப பார்த்தா அவனுடைய முடி அவனுடைய ஷோல்டர் வரையும் வளர்ந்து போயிருக்கு. அதை பார்த்துட்டு அவனுடைய கிளாஸ்மேட்லாம் இவன் தலையில விக் வச்சுட்டு வந்திருக்கான் போலன்னு நினைச்சுக்கிறாங்க. நேரா போய் அவன் கிளாஸ்ல உட்காந்துக்கிறான். இப்ப அவனுடைய முடி வளர்றத நம்மளாலேயே பார்க்க முடியுது. அவ்வளவு வேகமா வளருது. வளர்ற முடியெல்லாம் ஒரு சிசர் வச்சுக்கிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரான். இப்ப பார்த்தா அவனுடைய முடி பயங்கரமா வளர்ந்து போய் அவனுடைய ஃபேஸையே மறைச்சிடுச்சு. உட்கார்ந்து டின்னர் சாப்பிடலான்னு பார்த்தா கூட அவனுடைய முடி முன்னால வந்து விழுந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் தூங்க போகும்போது என்ன பண்றான்னா அவனுடைய முடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கயிறுல கட்டி அதை அப்படியே மேல கட்டிட்டு தான் படுக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா இப்ப அவனுடைய முடி நடந்து போகும்போதே தரையில படுற அளவுக்கு வளர்ந்துருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே இது மாதிரிலாம் நடந்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.